வணக்கம் மை டியர் சகோதரர்களே, நண்பர்களே. உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி பண்ணுறேன். அதில் பிரயோஜனம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் சக்ஸஸை பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். அவங்களும் கோஆப்ரேட் பண்ணணும், டைமு நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா? சரி, நல்லபடியாக நடக்குன்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். சரி, இன்றைக்கி நமக்கு நார்வே, ஷெங்கன் கண்ட்ரியில், யூரோப்பில் ஷெங்கனில் நார்வே நான் அடுத்து உங்களை மேப்பில் காட்டுறேன். நார்வே இங்கெல்லாம் வேக்கன்சி ஜாஸ்தி வராது. இந்த நாட்டுக்குள்ளெல்லாம் ஜாஸ்தி யூரோப்காரங்களை மட்டும்தான் எடுப்பான். இவனும் அப்படித்தான். சைப்ரஸ் நாடுகள்னா அந்த அந்த நாடு மாதிரி தான். ஓகே, அந்த யூரோப்பியனுக்கு தான் ப்ரிஃபர் கொடுப்பான். அது காரணம் என்னன்னா, நார்வே கடலோரம் ஒதுங்கிய பகுதி, பயங்கர குளிர்னா இப்போது 6 மாதம் ஆவரேஜாக இருக்கும். அந்த இன்னொரு 6 மாதம் பயங்கர மைனஸில் இருக்கும். அதனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் சேலரி கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, சரி, தெரிஞ்சுங்க. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நார்வே இது பார்த்தீங்களா, கடற்கரை பகுதி, கம்ப்ளீட் கடற்கரை. இப்போ இவங்க ஜாஸ்தி இந்த இதில் ஃபுல்லாமே மீன் சம்மந்தப்பட்ட, அதாவது சீ ஃபுட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரோசன் ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ், இவங்களை பதப்படுத்துகிற கோல்டு ஸ்டோரேஜ் தான் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. அங்கே தான் இங்கே ஜாஸ்தியாக தான் கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் அதுதான். ஃபிஷ் ப்ராடக்ட்ஸை பதப்படுத்தி வச்சு உள்ள வச்சு வெளியே எடுத்து கொண்டு போகிறது தான் இந்த ஜாப். அதோடைய டீட்டெயில் பார்ப்போம். இங்கே வேரோஸ் ஒர்க். ஓகே, நிறைய பேர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலேன். அப்போ நமக்கு அது இந்தியன் ருபீஸில் சொல்லியிருக்கு. 1.5 1.90 2 கிடைக்கும். 10 hours டியூட்டி, 8 hours டியூட்டி தான் மினிமம். ஆவரேஜ் 2 hours ஓவர் டைம் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, வயசு 40 இல்லை 50 வயசு வரைக்கும். ஓகே, ஃபுட்டு ஃப்ரீ, அதான் மெயின் திங். ஓகே, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ, நோ ப்ராப்ளம். மற்றபடி அது வேறு ஸ்கூல்லேயே அவங்களுக்கு தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அகாமடேஷன் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ராசஸ் கொஞ்சம் 3 months ஆகும் பேப்பர் வர்றதுக்கே, ஒர்க் பெர்மிட் பண்ணி பேப்பர் வர்றதுக்கே. அதுக்கு பிறகு நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் போட்டு இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு அடிக்க 4-5 மாதம் டச் ஆயிரும். அது கீழே முடியாது. 5 மாதம், அதாவது நம்ம ஆரம்பித்து ஃப்ளைட் ஏறணும்னா 5 மாதம் கிட்ட ஆயிரும். ஓகே, அதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பு இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, அட்வான்ஸ் வாங்காமல் பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பெர்மிட் அவங்க ஸ்கேன் காப்பி கொடுத்தவரை 2000 euro வாங்கணும். ஓகே, ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, சில்லறையாக கொடுக்காதீங்க சார், ஏதாவது ப்ரூஃப் வந்துச்சுன்னா நாங்கள் உருட்டி பரட்டி பண்ணி தருவோம் அப்படி சொன்னதுனால வி ஆர் நாட் டேக்கிங் அட்வான்ஸ், ஒன்லி பாஸ்போர்ட். அதை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? ஒர்க் பெர்மிட் வந்தவரை கூட இல்லை என்னால் முடியல விட்டுருங்கன்னு சொன்னால் போச்சு. அதுக்கு தான். ஏன்னா மேலே எதுவுமே காசு கொடுக்காமல் ஒரு கதையும் நடக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்போது இதில் இதுக்கு சார்ஜஸ் சொல்லியிருக்கேன். இது 6 ரூபா ஆகும், 6 lakhs. ஓகே, இன்க்ளூடிங் டிக்கெட். இது கூட பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எதாவது தேவைப்பட்டு நான் கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பட்ஜெட் கூட இருக்குது, இல்லைனா நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது பண்ணி வேக்கன்சி இருக்கும்போது சூட்டபுளாக சொல்லுங்கள். என்ன? தேங்க்யூ.